விஜய் கூட்டம் நடத்துவதும் மாநாடு நடத்துவதும் போராட்டம் நடத்துவதும் உங்களுக்கு ஒரு ஏதேனும் ஒரு பயத்தை கொடுத்துருக்கா? அவருக்கு பயமா இருக்குது. 30 நிமிஷம் ஸ்பீச்சை கொடுத்துட்டு வந்துட்டாங்க, அதை மறந்துட்டாரு, கண்ண முடின்னு அதை ட்ரெண்ட் பண்ணி காம் பிஃபோர் தி ஸ்டாமா. இந்த 3 நிமிஷம் பேசுறதுக்கு அவர் இந்த 10th எக்ஸாம்லாம் போனோடனே எல்லாம் பேப்பர்லாம் கொடுத்துருவாங்க, கொஸ்டின் பேப்பர் முன்னாடி கத்துனாரா, ஆர்ப்பரிச்சாரா, கோஷம் போட்டாரா, திமுகவோட தலைவர்களோட ஆர்ப்பாட்டத்தை எல்லாம் எழுதுவீங்க. அவர் மறந்துட்டாருங்க. ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது, திரு உதயநிதி ஸ்டாலின் பேசும்போது இப்படி ஒவ்வொன்றையும் எடுத்து வச்சுக்கிட்டு முகபாவனைகளும் அவங்களுடைய இல்ல சார், இத அவங்க ட்ரெண்ட் பண்ணாங்கன்னா அவங்க ரொம்ப இளைஞர் கூட்டம் சார், வேண்டாம் சார். அந்த கூட்டத்துக்கிட்ட நம்ம இந்த விஷயத்தெல்லாம் நம்ம வந்து இல்ல சார் நீங்க பாடி லாங்குவேஜ் மேனரிசத்தை எல்லாம் தப்பா நீங்க இது பண்ண நான் தப்பா நினைக்கல சார், நீங்க தப்பா போர்ட்ரேட் பண்ணாதீங்கன்ற. நான் தப்பா இது ஆபத்துல போய் முடிஞ்சிரும் சோஷியல் மீடியாவுல. ஏற்கனவே உங்களுக்கு நாம் தமிழர் ஒரு பிரச்சனை சோஷியல் மீடியாவுல அட்டாக் பண்ணிருப்பாங்க. இல்ல அவங்க எதையா ஒண்ணு எடுத்து வச்சுக்கிட்டு அவங்க வம்பு பண்ணுவாங்க, அதுக்கு நீங்க பதில் பேசிட்டு இருப்பீங்க. இப்ப விஜய் பார்ட்டி வந்து உங்களுக்கு களத்துல யாரு 200 தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற போகுது 2026. 2026 ஜூன் மாசத்துல என்ன நீங்க கூப்பிடணும். 200 தொகுதி வெற்றி பெறும், மக்களை நம்புறோம், மக்கள் அந்த அளவு பயன்பெற்று இருக்கிறார்கள். 200 தொகுதி நிச்சயம் 34 இருக்கணும் சட்டமன்றத்துல எங்க டிசிஎம் சொல்லியிருக்காரு.